பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில் திடீரென்று ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். தரிசனத்தோடு வெளிப்படுத்தினார். என்ன என்று கேட்டால், இந்த காலகட்டத்தில் அநேகர் மாமிசத்தின்படி போய் கொண்டு இருக்கிறார்கள், ஆவியின்படி போவதில்லை அப்படி என்று. ஒரு மாமிசத்தின்படி போகிறது அதிகமாக இருக்கிறது, ஆவியின்படி போகிறது ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படிங்கிறார். நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம வேலையை எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாமே ஆவியின்படி போகுதா மாமிசத்தின்படி போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம திருமண காரியமாக இருக்கட்டும், பிள்ளைகள் படிப்பு காரியமாக இருக்கட்டும், இது கர்த்தருடைய ஆவியானவருக்கு சித்தமாக இருக்கிறதா என்பதை அறிந்து தான் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யணும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒருத்தரை பார்த்து, ஒரு மனுஷனை பார்த்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இவனை மாதிரி நம்ம போகணும், இவனை மாதிரி வரணும் அப்படின்னோம்னா, அப்படி நடந்தோம்னா அதுக்கு பேர் மாமிசம் பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், எப்படி கர்த்தரை துதிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், இப்படி எல்லா காரியமே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை படிச்சுட்டு இதன்படி நம்ம நடந்தோம்னா அதுதான் ஆவியின்படி நடக்கிறது. ஆனால் இதை படிச்சுட்டு இதன்படி நடக்காமல் நான் மாமிசத்தை பார்த்து உலகத்தை பார்த்து நடக்கும்போது அது மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையை மாமிசத்துக்கு நடந்தோம்னால் எப்படி போட்டிருக்கு? ரோமர் 8:1 நல்லா கவனிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போனா மாமிசத்தின்படி நடக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டுட்டா, இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டா என்ன செய்யணுமா? மாமிசத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்னா, நியாய தீர்ப்பில் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறார், உனக்கு தண்டனை இல்லை அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டால், நீ இந்த பூமியில் நீ வாழ்கிறது நீ மாமிசத்தில் நடக்காமல் ஆவியின்படி நடந்திருக்கிற, அதனால் உன்ட்ட எந்த குற்றமும் இல்லை, உன்ட்ட எந்த குறையுமே இல்லை, நீ ஆவியினோட சொல்படி நடந்திருக்கிற, அப்படி அடிச்சொல்லை பின்பற்றி நடந்திருக்கிற, அதனால் உனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை அப்படிங்கிறார். ஆனால் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாக இருந்து இயேசுக்குள்ளே இருக்கிறோம், இயேசுக்குள்ளே வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்குது? மாமிசத்தின்படி தான் இருக்கிறது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பக்கத்து வீடு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. பக்கத்து வீட்டில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க, ஒரு நல்ல உயர்ந்த ரக ட்ரெஸ்ஸை போடுறாங்க, உயர்ந்த ரக நகையை போடுறாங்க, உலகப்புறமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அது நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது. அப்போ அவங்க எப்படி இருக்காங்களோ அதை நம்ம கண்ணார பார்க்குறோம். பார்த்துட்டு இதே போல் நம்மளும் வாழணும், இதே போல் நம்முடைய பிள்ளையும் என்ன செய்யணும்? கட்டி கொடுக்கணும், இதே போல் நம்முடைய பிள்ளையும் அடுத்தவங்க பார்க்குற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை பாராட்டி எல்லோரும் முன்னால் நம்ம நல்லதாக இருக்கணும், அவங்கள போல் நம்மளும் இருக்கணும், நம்மளை போல் வாழணும் அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ணி அதன்படியே நம்ம அவங்கள காப்பி அடித்து நம்ம ஒரு காரியத்தை பண்ணுறோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதுக்கு பேர் தான் மாமிசம். நமக்கு கர்த்தர் என்ன நியமித்து வச்சிருக்கிறாரு, நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும், நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நம்ம பிள்ளைகளை எங்கே கொண்டு வைக்கணும் அப்படிங்கிற கர்த்தர் நமக்குன்னு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார், சொல்லி கொடுத்துருக்கிறார். அதன்படி தான் நம்ம பிள்ளைகளை நடக்க வேண்டுமே தவிர, நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து நடக்கும்போது அது மாமிசமான காரியமாகி விடுகிறது, ஆவியின் காரியம் அல்ல என்று அவர் சொல்கிறார். அப்போ இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டால், அநேக தேவ பிள்ளைகள் மாமிசத்தின்படி போய் கொண்டு இருக்கிறாங்க, அநேக தேவ பிள்ளைய ஆவியின்படி நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரோமர் 8 மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ரோமர் 8. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குரியப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்புறம் என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள இயேசுவின் ஆவி இருக்கிறதா, உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதா? அப்படி கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இல்லாமல் இருந்தால் நீங்கள் அவர் ஆள் அல்ல அப்படிங்கிறார். ஏன் அந்த இயேசுவின் ஆவி நமக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டால், அவர் தான் நடத்துகிறவர், அவர் தான் போதிக்கிறவர், அவர் தான் சொல்லித் தருகிறவர், அவர் தான் கற்றுக் கொடுக்கிறவர். அப்போ தேற்றப்படுகிற ஆவியானவர், உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்போனா அவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் கலாத்தியர் 4 சொல்லப்பட்டிருக்கு, பிதா தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பியிருக்கிறார்.
கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பிதாத்தன் ஒரே பேரான குமாரன் ஆவியே இயேசுவின் ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பியிருக்கிறார், ஆகையால் நீங்கள் என்ன இல்லை அடிமை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா அந்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் நம்ம வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கும், போராட்டம் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யத்தை தரும். அவர் வேதனை என்ன செய்ய மாட்டார், கூட்ட மாட்டார், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இன்றைக்கி நமக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி மாமிசத்தின்படி செய்யக்கூடாது. நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறவர்கள் மாமிசத்தின்படி செய்வார்கள். அவன் வீடை கட்டிட்டு நம்மளுக்கு வீடை கட்டணும்டா அப்படின்னு சொல்லி கரண வாங்கி வீடை கட்டிடக்கூடாது. அவன் பிள்ளைக்கு ஒரு செயினை வாங்கி போட்டால் நம்மளும் நம்ம பிள்ளைக்கு செயினை வாங்கி போகணும்டா அப்படின்னு செய்யக்கூடாது. அவன் பிள்ளைக்கு 50 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறான், நம்மளும் பிள்ளைக்கு 50 பவுன் போட்டு கட்டி கொடுக்கணும், அது செய்யக்கூடாது. அவன் செய்கிறத ஏற்று வீடு பக்கத்து வீடு சொந்தக்காரங்க செய்கிறத பார்த்துட்டு நம்ம செஞ்சோம்னா அதுக்கு பேர் மாமிசம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும். ஏன்னா வசனம் சொல்லுது, என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி செல்லுங்கள் என்று வசனம் இருக்கிறது. அதனால் அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்ம செய்ய வேண்டும். வாசிங்க சங்கீதம் 25:4-5. அல்லேலூயா. இங்கே பார்த்துக்கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கி சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்துடுது. தேவையில்லாமல் கடனை வாங்கிட்டு கடனில் மாட்டிக்கிறோம், தேவையில்லாமல் ஒரு வீடை கட்டிட்டு கடனில் மாட்டிக்கிறோம், தேவையில்லாமல் ஏதாவது ஒரு லோனை வாங்கிட்டு கடனில் மாட்டிக்கிறோம். இப்படிலாம் நம்ம எல்லா காரியத்தையும் தவறாக செஞ்சு மாட்டிக்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இதை செய்யணுமா, இதை செய்யக்கூடாதா, இங்கே போகணுமா, இங்கே போகக்கூடாதா, இங்கே உட்காரலாமா, இங்கே உட்காரக்கூடாதா, இங்கே பேசணுமா, இங்கே பேசக்கூடாதா, இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு போக வேணாமா அப்படிங்கிற எல்லா காரியங்களையுமே நமக்கு போதிக்கிறவருக்கு ஒருத்தர் இருக்கிறார். நமக்கு போதிக்கிறவர் ஒருத்தர் என்ன செய்கிறார், இருக்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்துக்கொள்ளுங்க, நம்ம சில பள்ளத்தில் விழுந்துட வேண்டிய நிலைமை இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. பள்ளத்தில் விழுக வேண்டிய நிலைமை இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் மாமிசம்படி போகாமல் ஆவியின்படி போகணும். அப்போ இதுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால், இங்கே தாவீது ஒரு ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தர்ட்ட ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அவர் என்ன ஜெபிக்கிறார் பாருங்க, 3ஆம் வசனத்துலேருந்து, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். அப்போனா இதில் என்ன தெரியுதுன்னா, உம்மை நோக்கி பார்க்குற, உம்மை நோக்கி கெஞ்சுகிற, உம்மை நோக்கி விண்ணப்பம் வைக்கிற யாவரும் எந்த ஒரு காரியத்திலும், ஒரு வேலை காரியமாக இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், வியாபார காரியமாக இருக்கலாம், பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். காரணம், நான் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், நான் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், நான் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறபடியால் நான் கையெழுத்துக்கிற வேலையில் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. என் பிள்ளைகள் படிப்பு காரியத்தில் வெட்கப்பட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகள் திருமண காரியத்தில் வெட்கப்பட்டு போகக்கூடாது, என் பிள்ளைங்க வாழ்க்கை வெட்கப்பட்டு போகக்கூடாது, என் பிள்ளைங்க வாழ்க்கை மேன்மையாக இருக்கணும். அப்போ ஏன் வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை வருதுன்னு கேட்டால், அவன் செய்கிறத நம்ம செய்கிறோம், இவன் பார்க்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதனால் இங்கே என்ன, எப்படி தாவீது ஜெபிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, உம்மை நோக்கி நான் காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே, நல்லா சொல்லுங்க, கர்த்தாவே இயேசுவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். சொல்லுங்க, உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், நான் எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். இதுதான் ஜெபம். எப்படி போட்டிருக்கு பாருங்க, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு, அல்லேலூயா, எப்படி போட்டிருக்கு, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரல். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணுனீங்கன்னா, இந்த வார்த்தையை நீங்கள் பேசுனீங்கன்னா, உங்கள் பிள்ளைய வாழ்க்கை பாதை சரியாக இருக்கும், உங்கள் குடும்ப வாழ்க்கை பாதை சரியாக இருக்கும், நம் கையிட்டு செய்கிற வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அது நேர்மையாக இருக்கும், அது சரியாக இருக்கும். அதில் தோற்று போக மாட்டோம், நஷ்டமடைய மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். காரணம், அவர் போதிக்கிறாரு, இப்படி போ, இப்படி வா, இதை செய்ய, இதை செய்யாத, அப்படி அவர் போதிக்கிறாரு, அவர் சொல்லித்தராரு. அதன்படி செய்யும்போது நாம் தவறுவது கிடையாது, கீழே விழுவது கிடையாது, பார்த்துக்கொள்ளுங்க.
அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. முகாந்தாரம் இல்லாமல் துறைமுறை வைக்கப்பட்டு போவர்களாக கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு ஜெபம், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஜெபம் தான் கர்த்தர் நம்மளை நேர் வழியில் நடத்துகிறவர், நஷ்டமடையாதபடி ஜெயமான வழியில் நடத்துவார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன போட்டிருக்கு பார்த்துக்கொள்ளுங்க, உம்முடைய சத்தியத்திலே நடத்தி எனக்கு போய்த்தரலும், நீரை என் ரட்சிப்பேன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அப்போனா நாள் முழுவதும் என்ன செய்யணுமா? நீங்கள் காத்திருக்கணும். எதுக்கு காத்திருக்கணும் அப்படின்னு கேட்டால், அவருடைய வழியை நமக்கு தெரிவிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். நம்ம குடும்ப காரியம், நம்முடைய பிள்ளைகள் காரியம், நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு சரியான முறையில் ஒரு பதில் வரவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து அந்த காரியத்துக்காக ஜெபத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வழி போகிறது எனக்கு சரியான பாதையான்னு தெரியல, அதனால நான் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், நீர் இந்த வழியை எனக்கு போதிக்கணும், சொல்லித்தரணும். அதுக்கு தான் காத்திருப்பு ஜெபம் என்பது. அதான் காத்திருப்பு ஜெபம். தேவன்கிட்ட ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம காத்திருக்கணுங்க. இன்றைக்கி அநேகர் தேவன்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்காம மாமிசம் நடந்து தொழிலில் நஷ்டமடைகிறாங்க, வேலையில் வெக்கப்படுறாங்க, குடும்ப காரியத்தில் தோற்று போகிறாங்க. எதுவுமே தேவன்கிட்ட கேட்காம நம்ம ஒரு காரியம் செய்கிறதுனால தான் நம்ம வெற்றியில் தேவையில்லாமல் ஒரு கடனில் மாட்டிக்கிறோம். பார்த்துக்கணும். ஒரு வீடு கட்டுற காரியமாக இருந்தால் கூட ஏசப்பாட்ட கேட்டு, ஆண்டவரே இதை செய்வதுக்கு உமக்கு சித்தமா நீங்கள் கேட்கணும். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த காரியத்தை அவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம காத்திருக்கிற நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அவர்கிட்ட பதில் வர்றதுக்கு நம்ம காத்திருக்கணும். இப்போ யாக்கோபு ராமுழுதும் காத்திருக்கலையா? பதில் வந்துச்சா? யாக்கோபு ராமுழுதும் காத்திருந்தார், பதில் வந்துச்சா? இன்றைக்கி கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ இங்கே தாவீதுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? தகப்பனே, அவர் சொல்கிற ஜெபம், கர்த்தாவே உங்களுடைய வழிகளை எனக்கு தெரியும், என் குடும்பத்தை நடத்த எனக்கு வழி தெரியல, என் பிள்ளைகளை வளர்க்க எனக்கு வழி தெரியல, எனக்கு வழியை கற்றுக் கொடுங்க, எனக்கு போய் தருங்க. என் பிள்ளையை படிக்க வைக்க வேணாமா? என் பிள்ளையை இந்த காலேஜில் சேர்க்க வேணாமா? என் பிள்ளையை இந்த வேலைக்கு அனுப்ப வேண்டாமா? ஆனால் என்ன செய்ய? என் பிள்ளையை வச்சு என்ன சித்தம் வச்சிருக்கீங்க? என் பிள்ளையை வச்சு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? என் வேலையை குறித்து என்ன சித்தம்? என் குடும்பத்தை குறித்து என்ன திட்டம்? எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்படியே போய் கொண்டு இருக்கிறது. பிரச்சனை மத்தியில், வேதனை மத்தியில் தான் என் குடும்பம் போய்கிட்டு இருக்கு. எனக்கு வழி தெரியல. எனக்கு வழியை நீங்கள் சொல்லித்தாங்க. குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு வழி தெரியல, குடும்பத்தை வெற்றியின் பாதையில் நடத்துவதற்கு வழி தெரியல, எனக்கு நீ சொல்லித்தரணும், கற்றுக் கொடுங்க, எனக்கு போதிங்க அப்படி என்று இந்த தாவீதுடைய ஜெபம் இருக்கிறது. இப்படி தான் நம்மளும் என்ன செய்யணும்? அவர்கிட்ட கேட்கணும். இப்படி சத்தியத்தில் நடத்தி என்னை போய்த்தலும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உண்மை நோக்கி நாள் முழுதும் நீரே என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை மீட்டவர் நீர் தான். ரட்சிப்பின் தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை மீட்டெடுத்த தேவன் நீங்கள் தான், என் பாவத்தை மன்னிச்ச தேவன் நீங்கள் தான், என்னை கரம் பிடிச்சு நடத்துக்கிற தேவன் நீங்கள் தான், எனக்கு சுகத்தை கொடுக்குற தேவன் நீங்கள் தான், என்னை போஷிக்கிற தேவன் நீங்கள் தான், எனக்கு மீட்பை கொடுத்த தேவன் நீங்கள் தான். அப்படி சொல்கிறதுக்கு தான் நீர் என் ரட்சிப்பின் தேவன் என்பதுக்கு அர்த்தம். ரட்சிப்பின் தேவன் என்று சாட்டா முடிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ரட்சிப்புகள் எவ்வளோ அடங்கியிருக்கு? விடுதலை அடங்கியிருக்கு, மீட்பு அடங்கியிருக்கு, பாவம் மன்னிப்பு அடங்கியிருக்கு, வெற்றி அடங்கியிருக்கு, ஜெயம் அடங்கியிருக்கு அந்த ரட்சிப்புக்குள்ள. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என் விடுதலையின் தேவன், நீரே என் மீட்பின் தேவன், நீரே என் சுகத்தின் தேவன், நீரே என் அற்புதத்தின் தேவன், நீரே என் அதிசயின் தேவன், நீரே ராஜாதி ராஜா என்று அதை போற்றுவதற்கு உண்டான ஒரு வார்த்தை தான் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்கிறார். அப்போ நீர் தான் நடத்துகிறவர், நீர் தான் ரட்சிப்பின் தேவன். அப்புறம் நம்முடைய சமூகத்தை எப்படி போட்டிருக்கு? நீரே ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும். அப்புறம் என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் முழுதும் காத்திருக்கிறார். எதுக்கு காத்திருக்கிறார்? உம்முடைய ஆலோசனைக்கு, உம்முடைய போதனைக்கு நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு நாள் முழுதும் உட்காந்து வேலை பார்க்குறோம், ஆனால் ஒரு நாள் முழுதும் என்னைக்காவது தேவசமூகத்தில் உட்காந்து அவர்கிட்ட பதில் வாங்குறதுக்கு நம்ம காத்திருக்கிறோமா? ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா காத்திருப்பு ரொம்ப அவசியம். காத்திருப்பு எங்கே காத்திருக்கணும்? ரேஷன் கடையில் காத்திருக்கணுமா? ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்கணுமா? இல்லை, தேவ சமூகத்தில் தனிப்பட்ட முறையில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை ஜெயமாக இருக்குது. இப்போ அண்ணா நமக்கு குழந்தை இல்லை, அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க?
நிந்தைகள் இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு. ஆனால் அந்த நிந்தையின் மத்தியில், அவமானம் மத்தியில் அவங்க என்ன செஞ்சாங்க? போய் காத்திருந்தாங்க. எங்கே காத்திருந்தாங்க? தேவ ஆலயத்தில் காத்திருந்தாங்க. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்களா, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாங்களா? அங்கே வேதம் என்ன சொல்கிறது? 1 சாமுவேலை படித்து பார்த்தீங்கன்னா, அண்ணாலம்மா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாங்க அங்கே போட்டிருக்கு. அண்ணாலம்மா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. அவங்க எப்படி பண்ணாங்க, எப்படி காத்திருந்தாங்க? 10 நிமிஷம் ஜெபமா, அரை மணி நேரம் ஜெபமா? ஆலயத்தை பூட்டுறதுக்கு நேரம் வந்துருச்சு, பூட்ட முடியல, அந்த அம்மா உட்காந்துட்டு போக மாட்டேங்குது ஆலயத்திலிருந்து. அப்போ அந்த அம்மா எவ்வளோ நேரம் ஜெபிக்குதுன்னு போட்டிருக்கு வேதத்தில். 1 சாமுவேலை படித்து பாருங்க தெரியும். அண்ணாலம்மா எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்க, நேரம் போடலை. ஆனால் கர்த்தருடைய சந்நிதியில் எப்படி போட்டிருக்க வேதத்தில்? கர்த்தருடைய சந்நிதியில், அவர் சமூகத்தில் வெகு நேரம். அப்புறம் என்ன அர்த்தம்? 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, ரொம்ப நேரம். அப்ப அந்த அம்மா ஜெபிக்கிறத பார்த்துட்டு அந்த சர்ச் பாஸ்டர் ஏலி என்ன பண்றாரு? இந்த அம்மா ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கே, இந்த அம்மா ரொம்ப நேரம் முழங்கால் படிக்கிட்டு இருக்கே, இந்த அம்மா ரொம்ப நேரம் முணங்கிட்டு இருக்கே, ஒருவேளை போதையில வந்துருச்சோ, ஒருவேளை தண்ணி அடிச்சு வந்துருச்சோ அப்படின்ட்டு போய், நீ என்னம்மா நீ தண்ணிங்கன்னு அடிச்சு வந்துட்டியா, நீ சர்ச்சுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வாயில் முணு முணங்கிட்டே இருக்கியா, எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கிறாரு கேட்கலையா? எப்படி கேட்கிறாரு? போ வாசிங்க. பார்த்தீங்களா? எது வரைக்கும் நீ வெறிச்சிருப்ப, எவ்வளோ தனி போதையில் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அமைதியாக சொல்லுது, டென்ஷன் ஆகாமல், ஐயா நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. அதாவது எப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஐயா நான் மனதில் வந்து ரொம்ப வேதனையை சுமந்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன், ரொம்ப அவமானத்தை தாங்கி வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறேன், நான் ரொம்ப நிந்தைகளை தாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், மனதில் கிளேசங்களை சுமந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறேன், நான் அதை வந்து என் தேவ சமூகத்தில் நான் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கேயா, என்னை தப்பாக நினைக்காதீங்க, என்னை குடிகாரன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. ஏன்னா அவள் வீட்டில் இன்னொருத்தி என்ன பண்ணுறா, நீ மலடி உனக்கு குழந்தை பிறக்கான்னு சொல்லி ரொம்ப நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா, வேதனை சுமந்துக்கிட்டு வர்றா. அப்போ அதை கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்யறா, இறக்குறா, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிது. நீ சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கடவுள் ஜெபத்துக்கு பதில் கதறிச்சு. இந்த ஜெபம் என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் போடலை, எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் வெகு நேரம். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, வெகு நேரம். அப்போ இது அண்ணாலம்மாவுடைய இந்த வெகு நேரம் இந்த காத்திருப்பு ஜெபத்துக்கு வெற்றி. சொல்லுங்களேன், அதுக்கு தான் காத்திருக்கிறது. அதுதான் அவர் ஆலோசனை கொடுக்குறார். சங்கீதம் 16:7 வாசித்து பாருங்க. சங்கீதம் 16:7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலம் என் உள்ளதிரிகளை என்னை உணர்த்து. அப்படின்னா நீங்கள் காத்திருந்து ஜெபிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ராக்காலங்களில் ஒரு சில காரியங்களை உங்கள் ஆவியில் உணர்த்துவார். நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ராக்காலங்களிலும் என்ன செய்யும், உணர்த்துமா. காலங்களில் இரவு நேரங்களில் தூங்கும்போது சொப்பனத்தில் இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாது, இதை செய்யாத என்று சொப்பனம் மூலமாக நம்மோடு என்ன செய்வார், உணர்த்துவார், பேசுவார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அவர் என் வலது பசத்தில் இருக்கிறபடியால். இன்றைக்கி நம்ம பல பிரச்சனையின் மத்தியில் அசைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் நம்முடைய வலது பசத்தில் இருந்தார்னா நம்ம அசைக்கப்படுவதில்லை. அப்போ அவர் நம்ம வலது பசத்தில் இருக்கணும் அப்படின்னா, அவர் நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிற எந்த இடமாக இருந்தாலும் அவர் அந்த இடத்துல என்ன செஞ்சிருவார், இறங்கி வந்துடுவார். அப்போ நம்ம துதிக்கிற ஜனங்களாக இருக்கணும், அவர் நாமத்தை உயர்த்துகிற ஜனங்களாக இருக்கணும். அதான் அவர் சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வரணும், பார்த்துக்கணும், கேட்கணுங்க. எங்கள் யாக்கோபு ராமுழுதும் ஜெபிச்சு பதில் கொடுத்தீங்களே, அண்ணாலம்மா ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்களே, தானியேல் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்களே, ஆபிரகாம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்களே, யாக்கோபு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்களே, ஈசாக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்களே, என் ஜெபத்துக்கு இன்னைக்கு பதில் வேணும், கேளுங்க. என் குடும்பத்தை நடத்த வழி தெரியல, என் புருஷனை திருத்தத்துக்கு வழி தெரியல, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை முறியடிக்க வழி தெரியல, எனக்கு சொல்லுங்க, சொல்லி தாங்க. நீங்க ஆலோசனை கர்த்தர் நடக்க வேண்டிய வழியில போதிக்கிறவர் எனக்கு தெரியும். இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. சங்கீதம் 25:4-5 தாவீது பண்ற ஜெபத்தை ஏறிடுங்க. நீங்க அப்போஸ்தலர் 2-ம் அதிகாரம்
25, 26. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என். யார் உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை ஆட்ட நினைச்சாலும் சரி, அசைக்க நினைச்சாலும் சரி, முடியவே முடியாத காரணம் அவர் வலது பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அவர் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டால், அதனால் என் இருதயம், என் நாவு களி கூர்ந்தது, என் மாமிச நம்பிக்கையோடு தங்கியிருக்கேன். நாவு வந்து இங்கே இருங்களேன், நம்முடைய ஆவி ஆத்மா மகிழ்ச்சியாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். நாக்கு மட்டும் எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்கும்? நாக்கு மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த நாக்கில் சந்தோஷமான காரியத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா, சமாதானமான காரியங்களை நீங்கள் பேசுனீங்கன்னா, துதியான காரியங்களை பேசுனீங்கன்னா, இந்த நாக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இந்த நாக்கில் நாளைக்கு என்ன செய்ய, நாளை கழிச்சு என்ன செய்ய, இந்த வாழ்க்கை இருக்கிறத காட்டில் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கன்னா, நாக்கு மகிழ்ச்சியாக இல்லை, நாக்கு துக்கத்தில் இருக்குது. நீங்கள் நாக்கு மகிழ்ச்சியாக இருக்க விடலைன்னு அர்த்தம். அப்போ இந்த நாக்கு மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சமூகத்தில், அவர் வலது பட்சத்தில் அவர் என்ன செய்யணும் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் நீங்கள் அவர் சமூகத்தில் கிட்டி சேரணும் பார்த்துக்கொள்ளுங்க. அதான் காத்திருக்கிற ஒரு அனுபவம் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே சங்கீதம் 25 முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள், சங்கீதம் 16 படித்து பாருங்கள். எல்லாமே காத்திருக்கிற ஒரு காரியம் தான் பார்த்துக்கொள்ளுங்க. காத்திருக்காமல் ஒரு அற்புதம் என்ன செய்யலை, பார்க்கல. மோசே 40 நாள் காத்திருந்தார், ஏசப்பா 40 நாள் காத்திருந்தார். எல்லாம் பாருங்கள், நாள் கணக்காக காத்திருக்கிறாங்க, ஜெயத்தை பார்த்தாங்க. மோசே 40 நாள் காத்திருந்தாங்க, தாவீது 1 வாரம் காத்திருந்தார், தானியேல் 21 நாள் காத்திருந்தார். எத்தனை நாள் தானியேல் 21 நாள் காத்திருக்கிறார், தாவீது 1 வாரம் காத்திருக்கிறாரு, மோசே 40 நாள் காத்திருக்கிறார், ஏசப்பா 40 நாள் காத்திருக்கிறார். எல்லாம் அந்த காத்திருக்க அப்புறம் பாருங்கள் அவங்க வாழ்க்கை ரொம்ப ஜெயமாக இருக்கும். 10 கட்டளை கொடுக்குறாரு மோசைக்கு காத்திருந்த பின்னாடி. அவர் முகம் வந்து யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு முகம் அப்படி வெளிச்சமாக இருந்துச்சு. பயந்தாங்க அவர் முகத்தை பார்த்தியே, தேவ பிரசன்னத்துக்குள்ளேருந்து வருகிறார். எலியா சொல்கிறாரு தைரியமா, நான் தேவ சமூகத்திலிருந்து வருகிற மனுஷன். எலியா பாகாலுக்கு முன்னால் எலியா சொல்கிறாரு, நான் தேவ சமூகத்தில் வருகிற மனுஷன் அப்படிங்கிறார். அவளை தைரியமாக சொல்கிறாரு. தேவ சமூகத்திலிருந்து வந்தனால தான் பாகாலை போட 450 பாகாலை போட முடிஞ்சுது. தேவ சமூகத்திலிருந்து வரலைன்னா போட்டுருக்க முடியாது. அப்போ தேவ சமூகத்திலிருந்து வந்தால் எதிராளியை நீங்கள் வீழ்த்த முடியும், அந்தகார வல்லமையை முறியடிக்க முடியும். அதுக்கு ஒரே வழி தேவ சமூகம், தேவ பிரசனம். அல்லேலூயா. அதுக்கு தான் சங்கீதம் 34:4-5 கர்த்தரை தேடினால் என் பயம் என்ன செய்யும், நீங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு வசனம் இருக்கு, 2 நாளாகமம் 15:2. கேளுங்க சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு அவரோடு அவர் சமூகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேட 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 உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். உங்கள் முன்னாடி வந்து நின்று, மகளே என்ன வேணும் மகளே, என்ன செய்யணும் அப்படின்னு வெளிப்படுவார். உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று வைங்கிறார். அவர் என்ன சொல்றார், நீ என்னை தேடு, நீ என் சமூகத்துக்கு வந்து என்னை தேடு, நான் முன்னாடி வந்து நின்று உனக்கு நான் தென்படுவேன், உனக்கு நான் வெளிப்படுவேன். அப்புறம் என்ன சொல்றாரு, அவரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். பார்த்தீங்களா, அவர் விட்டுறக்கூடாது, யாரையும் விட்டுறக்கூடாது. புரியுதாங்க? இப்போ ஒரு தாய் நடந்து வருது, 2 பிள்ளையை பிடிச்சிட்டு பின்னாடியே வருதுங்க. அம்மா அப்படியே கையை பிடிச்சிட்டு வருது, அம்மாவை பிடிச்சிட்டே வருதுங்க. அம்மா கையை விடலை பிள்ளைய. அப்போ நம்ம அப்பா கையை நம்ம என்ன செய்யணும், பிடிச்சிக்கிட்டே போகணும். பார்த்துக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பார்ந்தவர்களே. நம்ம வாழ்க்கை தோற்று போகிறதுக்கு நம்ம தான் காரணம். ஜெயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் காத்திருந்து விண்ணப்பத்தை வைக்கிறதுல தான் ஜெயம் இருக்கிறது. நீங்கள் அவரை தேடினால் அவர் என்ன செய்வாரா, எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள், நீ தேடு நான் உனக்கு தென்படுவேன் அப்படிங்கிறார். நீ என்னை விட்டுட்டேன்னா நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன் என்றைக்குமே. எப்படி போட்டிருக்கு, அவரை விட்டுட்டேன்னா அவரு பார்த்தீங்களா, அவர் விட்டுருவாருங்கிறார். மகனே மகளே, நீ என்னை தேடினா நான் உனக்கு தென்படுவேன், உன்கிட்ட வருவேன். ஆனால் என்ன நீ தேடாமல் இருந்தேன்னா உன்கிட்ட வரமாட்டேன் அப்படிங்கிறார், உன்னை கை விட்டுருவேங்கிறார். இப்போ புரியுதா, தேடுறதுன்னு என்ன அர்த்தம்? அவருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும், அவருக்கு ஒரு தேவ சமூகத்துக்கு வரணும், அவர் நாமத்தில் ஒரு மடப்படணும், துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும்,
ஆராதிக்கணும், வேத வசனங்கள் தியானிக்கணும், அவர் சமூகத்துக்கு வரணும். இதுதான் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம். இந்த மாதிரி கர்த்தரை தேடிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு தென்பட்டுருவார். தென்பட்டு இப்போ வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கை அடைச்சோம். அதான் சொல்லப்பட்டிருக்கு செப்பனியா 2:3. செப்பனியா 2:3. செப்பனியா 2:3. அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை அல்லேலூயா. அப்போ கர்த்தர் வந்து நீ தேடு அப்படின்னா எதை எதை தேட சொல்றாரு? வாசிங்க, திருப்பி வாசிங்க. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே. அப்ப கர்த்தருடைய நியாயம் என்ன என்பதை, நியாயத்தை தேடுங்கள், அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அல்லேலூயா. அப்போ கோபத்தினால் என்ன செய்வோம்? கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். கோபப்படும் போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? மறைக்கப்பட்டுருவோம். கோபம் நம்ம மேலே என்ன செய்யாது? வராது. அப்போ நம்ம தேடுறதுன்னா ஆண்டவர் சமூகத்தை வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீதி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக மனத்தாழ்மை வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் வந்துடும். அதான் கர்த்தரை தேடுவது. அல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்க, நீங்கள் எல்லாம் கர்த்தரை தேடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கர்த்தரை தேடினா இருதயம் மகிழும். பார்த்தோம் சங்கீதம் 105:3 பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடினால் இருதயம் என்ன செய்யுமா? மகிழுமா பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உபா 4:29 தேடினால் கண்டடைவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கர்த்தரை தேடும் போது தேடிட்டு அவர் வெளிப்படுவார், வெளிப்பட்டுட்டு நமக்கு ஜெயத்தை தருவார்.